தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 உயிரிழந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கணேஷ்குமார். வணக்கம் கணேஷ்குமார், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய மாயத்தேவன்பட்டியில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலைக்கு அந்த பட்டாசு தயாரிப்பதற்கு தேவையான ரசாயன மூலப்பொருட்கள் என்பது லாரியில் இருந்து பட்டாசு ஆலைக்கு இன்று காலை வந்திருக்கிறது. அவ்வாறு வந்திருக்கக்கூடிய அந்த ரசாயன மூலப்பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் அந்த தொழிலாளர்கள் 4 பேர் கொண்ட குழு அந்த ரசாயன மூலப்பொருட்களை இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது ரசாயன மூலப்பொருளில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக திடீரென வெடித்து சிதறியதில் 2 தொழிலாளர்கள், அதாவது புலிக்குட்டி, கார்த்திக் ஆகிய 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தமாக 4 தொழிலாளர்கள் அந்த ரசாயன மூலப்பொருளை இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் 2 தொழிலாளர்களுடைய உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினார்களா அல்லது விபத்தில் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 4 தொழிலாளர்கள் பணியாற்றிருக்கக்கூடிய நிலையில் 2 தொழிலாளர்களுடைய உடல் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 20 நிலை என்பது தற்போது அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்களா என்பது குறித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த சம்பவம் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அந்த பட்டாசுகள் என்பது வெடித்து சிதறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த குடோன் மற்றும் அந்த லாரி சரக்கு அந்த ரசாயன மூலப்பொருட்கள் கொண்டு வரக்கூடிய அந்த லாரியும் முழுமையாக தீ எரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணி மற்றும் தீயணைக்கும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மீட்பு பணி முழுமையாக முடிந்தால்தான் மற்ற இருவருடைய நிலை என்பது தெரிய வரும். எனவே அந்த மீட்பு பணியானது தற்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. ஏனென்றால் துவக்கம் முதல் அந்த பட்டாசு ரசாயன மூலப்பொருட்கள் அதிக அளவில் வெடித்து சிதறியதன் காரணமாக தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாகவே மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட சற்று முன்னதாகத்தான் அந்த மீட்பு பணியானது துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து அந்த மேலும் இருவர் உள்ளே இருக்கிறார்களா அல்லது தப்பி சென்றார்களா என்பது குறித்து தான் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கு பொதுமக்களும் ஏராளமானோர் அங்கு வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.